ரஷ்யா, இந்தியா, சைனா இவங்க எல்லாம் ஒரு பக்கம், ஐரோப்பிய கண்ட்ரிகள், அமெரிக்கா, உக்ரைன் இவங்கெல்லாம் ஒரு சைடு இருக்காங்க. இதுல ஐரோப்பிய யூனியன்கள்லாம் சில இடத்துல உக்ரைன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? வாங்க பார்க்கலாம். ரஷ்யா அண்ட் உக்ரைன் இவங்களுக்கு இடையான போர் வந்து பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம். அந்த போர் வந்து இன்னமும் நீண்டு கொண்டேதான் போகுது, இன்னும் ஸ்டாப் பண்ணல. ஏன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு இருந்து பிரிஞ்சு போயிட்டு நேட்டோ கூட சேர்றது அவங்களோட பிளானா இருந்திருக்கு. அதை வந்து விரும்பாத ரஷ்யா வந்து அவங்க மேல போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு போர் தொடுக்கிறதுக்கு நிறைய காரணங்களும் இருக்கு, நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்ப இதுல இந்த போருக்கு இடையிலான இரண்டு அதிபர் வந்து புட்டின் அண்ட் ஜெலன்ஸ்கி, அவங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தைகளே வரல. அவங்க வந்து பேசுற ஐடியாவிலே கிடையாது. பட் இது வந்து அமெரிக்கா வந்து உக்ரைன் ஹெல்ப் பண்ற விதமா நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, சைனா, வெஸ்ட் அண்டு இந்தியா இடையில டேரிஃப் விதிச்சாங்க. ஏன்னா அப்பதான் புட்டின் வந்து ஒரு வழிக்கு வருவாரு அப்படிங்கிறதுக்காக டேரிஃப் 25%, 50% டேரிஃப் போட்டுட்டே இருந்தாரு. ஓகே, அது அவருக்கு கை கொடுத்துருக்கு. ஏன்னா அமெரிக்கா பக்கமே போக மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் புட்டின் வந்து இப்போ அமெரிக்க அதிபரை மீட் பண்றதுக்கு சம்மதம் தெரிவிச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அது நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மீட்டிங்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்டிங்ல வந்து புதின் அவர்கள் வந்து அந்த அவர் கேட்டது வந்து சீஸ்ஃபயர், அதாவது சீஸ்ஃபயர்னா போற தற்காலிகமா ஸ்டாப் பண்றது, அதுதான் ட்ரம்ப் அவர்கள் கேட்டாங்க. பட் புதின் அவர்கள் சீஸ்ஃபயர் வேண்டாம், நான் போரை நிறுத்திடுறேன் சுத்தமாகவே, ஆனா எனக்கு ஒரு வேண்டுகோள், அந்த விஷயம் பண்ணீங்கன்னா நான் அந்த போரை ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுல ட்ரம்ப் அவர்கள் சரி ஓகேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, உக்ரைன் பகுதியில் உள்ள லுகான்ஸ், டொனஸ் அந்த இரண்டு பகுதியுமே ரஷ்யாவுக்கு கொடுத்துருங்க, நான் அதுக்கப்புறம் இந்த போரை ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி புதின் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்கிட்ட சொன்னது. ட்ரம்ப் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரி உக்ரைன் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அக்செப்ட் பண்ணியிருக்காரு. உக்ரைன் இன்ஃபார்ம் பண்ணும் பொழுது அதுக்கு உக்ரைன் வந்து அக்ரி பண்ணல. ஏன்னா இப்போ ரெண்டு ஏரியாவை கேட்பாங்க, இருக்கிறதுலயே உக்ரைன்லயே இருக்கிறதே இரண்டு பெரிய ஏரியா அதுதான். அப்படிங்கும் பொழுது அடுத்து திரும்பவும் கேட்க மாட்டாங்க, என்ன நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் வந்து அடமெண்டா இருக்காங்க. உக்ரைனுக்கு நிறைய ஐரோப்பிய யூனியன்கள் வந்து, ஐரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து உக்ரைன் தான் சப்போர்ட்டா இருக்காங்க. ட்ரம்ப் மட்டும் தான் ரஷ்யா பக்கம் இந்த விஷயத்த சப்போர்ட்டா இருக்காரு. ஏன்னா இப்பைக்கு அந்த போரை ஸ்டாப் பண்ண அவருக்கு, ஓகேவா? அதனால அவர் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அவர் ஸ்டாப் பண்ணுவாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்போட ஐடியா. ஆனா ஐரோப்பிய கண்ட்ரிஸ் எல்லாம் இது அக்செப்ட் பண்ணல. ஆனா உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஓகே, சப்போஸ் நான் ரெண்டு கண்ட்ரி கொடுக்கறதாவே இருக்கட்டும், ஒண்ணு நியூட்ரலா இருக்க கண்ட்ரிஸ் வந்து எனக்கு ஒரு இந்தியா, அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன விஷயம்னா, உக்ரைன் வந்து இப்போ ரெண்டு ஏரியா கேட்டாங்க, திரும்ப அடுத்து இப்போ ஸ்டாப் பண்ணுவார்னு என்ன நம்பிக்கை இருக்கு, அடுத்து ரெண்டு ஏரியா கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யோசிக்கிறாங்க. இதுதான் அங்க உள்ள பிரச்சனை. ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல தான் அந்த ரெண்டு ஏரியாவுமே இருக்கு. ரெண்டு ஏரியா இருக்கும் பொழுது ஒரு வாக்கு எண்ணிக்கை நடத்துங்க, அந்த மக்கள் வந்து எந்த நாட்டுக்கு போக விருப்பப்படுறாங்க அப்படின்னு கேட்டு ஒரு வாக்கு எண்ணிக்கை நடத்துங்க, அவங்க எங்க ஓகே சொல்றாங்களோ அது போகட்டும். ஏன்னா அவங்க ரஷ்யா மொழியும் பேசுறாங்க, உக்ரைன் சம்பந்தப்பட்ட ரெண்டு கலாச்சாரமும் சம்மந்தப்பட்டதான் அவங்க இருப்பாங்க. ஓகே, அதனால நீங்க வாக்கு எண்ணிக்கை நடத்துங்க, அது வந்து யாரு அதிக வாக்கு போடுறாங்களோ அதை அவங்க அந்த சைடு கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு சொல்றாங்க. ஆனா புதின் வந்து போயிட்டு ஒரு அமெரிக்காவுக்கு செக் வச்சுட்டு வந்திருக்காருன்னா சொல்லணும். ஏன்னா அந்த ரெண்டு ஏரியாவை கொடுக்காம வச்சிருக்காங்க உக்ரைன். ஆனா அவங்க கைப்பற்றிட்டாங்க, பட் வந்து அதை கொடுக்காம வச்சிருக்காங்க. அதனால அவங்க போர் மூடிக்கிட்டே இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ண வந்த ட்ரம்ப் கிட்டையும் அந்த கோரிக்கையை புதின் அவர்கள் வச்சிருக்காரு. இந்த கோரிக்கையை உக்ரைன் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இப்ப உக்ரைன் இது வந்து என்ன பிரச்சனைனா, அதாவது சோவியத் யூனியன்கள் சொல்லிட்டு உக்ரைன், ரஷ்யா பல நாடுகள் வந்து ஒன்னாதான் இருந்தாங்க. ஒரு இந்த நம்ம இந்தியா, பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தவங்க வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு தனியா வந்து நம்ம ரஷ்யாவுக்கு எகேன்ஸ்டா வந்து நின்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலா உங்க பிரச்சனை. அதனாலதான் அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியா கைப்பற்ற பாக்குறாங்க ரஷ்யா. இதை ஸ்டாப் பண்ண சொன்னதுனால புதின் அவர்கள் வந்து இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இதை ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பா செய்வாங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு வாங்கணும் ஒரு பெரிய ஆசை வேற இருக்கு. அந்த ஆசையை உக்ரைன் நிறைவேற்றி கொடுப்பாங்களா? ஏன்னா உக்ரைன் கையில தான் இருக்கு. உக்ரைன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நோபல் பரிசு கொடுப்பாங்களா? இல்ல ரெண்டு ஏரியா கைப்பற்றதுனால அது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்களா? என்ன விஷயம் தெரியல. நம்ம இதை பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த பிரச்சனை வந்து நிறைய கோணத்துல மாற வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா இந்தியா வந்து எந்த பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கல, எப்பவும் நியூட்ரலா தான் இருக்காங்க. ஆனா அவங்க சப்போர்ட்டை வந்து எப்பவுமே நல்லா சவுண்டாவே சொல்லியிருக்காங்க ரஷ்யாவுக்குன்னு. ஆனா நிறைய விஷயத்த, அதாவது ஒரு போர்னு போகும்பொழுது 2 பேர் நியூட்ரலா இருந்திருக்காங்க. அவங்கள கொள்ளலாம், அது தப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம் மாதிரி எல்லாம் பேசவே இல்லை. நியூட்ரலா இருந்திருக்காங்க. ஆனா நம்ம சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க. இது எந்த நிலைமையில போய் முடியும்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது மாதிரியான வெளிநாட்டு தகவல்கள் மற்றும் உள்நாட்டு தகவல்கள் நிறைய பதிவோட நான் உங்களுக்கு கொண்டு வரேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.